வணக்கம். நான் உங்க கோகுல்ராஜ். இங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கெலவரப்பள்ளி டேமோட இஷ்யூ வந்து ஏகப்பட்டதா பெருசாகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அதோட விஷயம் வந்து பெருசாகிட்டே இருக்கு. நம்மளோட யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல போய் ஆய்வு செஞ்சு அந்த நுரை வந்து அந்த நச்சுத்தன்மையை வந்து எடுத்து எடுத்து காட்டிட்டே இருக்காங்க. இதை வந்து எந்த நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்க ஆட்சியரோட கண்ணுக்கு போச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்குமே தெரியல. இதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாம தான் இருக்கு. இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா அதை சுத்தி உள்ள, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஏகப்பட்ட ஏரிகள்லயும் இதோட தாக்கம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இதைப்படி பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பக்கத்துல குவர்பள்ளியில இருக்கிற ஏரியில கூட நிறைய மீன்கள் வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதே மாதிரி நச்சுத்தன்மை, அதாவது கம்பெனிஸோட நச்சுத்தன்மை வந்து மிக்ஸ் ஆகிறதுனாலதான் இந்த இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத அழுத்தமாவே பொதுமக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இந்த கர்நாடகால இருந்து வர நச்சுத்தன்மை கெமிக்கல்ஸ் வந்து எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி வருதா இல்லையா அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு அந்த கம்பெனிஸ் மேல வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு நாங்க கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம தண்ணி நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம், இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதே ஒரு விஷயமா கெடுது அப்படின்னும் போது நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விவசாயம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வாழ்வாதாரமும் அழிஞ்சிடும். அதனால இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இந்த ஆவலப்பள்ளி டேம் விஷயத்துல உடனடியாக ஆக்ஷன் எடுத்து இதுக்கு தீர்வு தரணும் அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். தர்மம்.